சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 3/2/2024 சனிக்கிழமை, தை மாதம் 20ஆம் நாள், அஷ்டமி திதி இன்று மாலை 5:21 வரை. விசாகம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் புதிய ஒரு சுப விஷயத்தை அறிமுகப்படுத்தவோ அல்லது ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து சாதனைகளை செய்வதற்கு உரிய உன்னத பணவரவுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல ஒரு நல்ல நிலைத்தன்மை கொண்ட இடத்துல இருக்கிறார். என்ன நடக்கும்? அடுத்த வாரத்திலிருந்தே ஒரு பிடித்தமில்லாத வேலையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு டார்கெட் போன்ற வேலையில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? இளைய பருவ மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே மனதிற்கு பிடித்த வேலை தொழில் அமைப்புகள் அப்படியே நிரந்தரமாக உருவாகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதை பண்ணாதான் சம்பளம், அதாவது இன்றைக்கு இதை நீங்கள் முடித்தாக வேண்டும், இந்த வாரத்திலேயே இந்த மாதத்திலேயே இதை முடித்து கொடுத்தால்தான் சம்பளத்தையும் தாண்டிய இன்சென்டிவ் போன்ற டார்கெட் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக வரக்கூடிய நல்ல ஒரு மாதிரியான யோக வேலை அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே லாபம் வரக்கூடிய நாள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறதுனே சொல்லிடலாம். இன்னும் 3 வார காலத்திற்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு தொழில் அமைப்புகளில் இருக்குது. ஒரு நிறுவன தலைமையாளருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தொழிலாளர்களிடமிருந்து ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, சமுதாயத்துடைய சகல தரப்பட்ட மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே எல்லா நிலைகளிலும் வேலை தொழில் அமைப்புகளில் புதிய மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். விவசாய பெருமக்களுக்கு இதுவரைக்கும் மழை பெய்தும் கெடுத்தது, பெய்யாமலும் கெடுத்தது என்கின்ற நிலை மாற்றம் இந்த வருடத்தில் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப முதன்மை நாளாக அடுத்த வாரத்திலிருந்தே விளை பொருட்களுக்கு நல்ல விலைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, எந்த இடத்துல எதை விவசாயம் செய்தால் எப்படி இருக்கும், லாபகரங்கள் எப்படி வரும் என்பது போன்ற ஒரு புதிய உணர்வுகள் வரக்கூடிய ஒரு வழிமுறைகள் தெரியக்கூடிய 6-10ஆம் இடங்கள் மிகுந்த நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு எல்லா விதத்திலும் பெரியவர்கள் உதவியாக இருக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்குமே பெரியவங்க கிட்ட கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க, அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், அல்லது இந்த குழந்தை இந்த இடத்துல சரியாக செயல்படவில்லையே என்கின்ற தன்னுடைய ஒரு இமேஜை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் பெரியவர்கள் மனம் குளிரும்படியா அவங்க நல்ல பாராட்டுற மாதிரியான ஒரு எல்லா செயலையும் வெற்றிகரமாக செய்யக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடம் சுபத்துவமாக வந்தாலே என்ன படிக்கலாம், என்ன தொழில் செய்யலாம், என்ன வேலை செய்யலாம், வேலையா தொழிலா வியாபாரமா என்பது மாதிரியான குழப்பங்கள் அத்தனையும் தீர வேண்டும் என்பது ஒரு ஜோதிட பலன். இது இன்னும் 3 வார காலத்திற்கு நீடிக்கும் என்பதால் சகலத்திலும் மேஷராசிக்காரர்கள் வயதிற்கு ஏற்ற வகையில் சாதனைகளை செய்வீர்கள் என்பதில் மிக உறுதியாக நீங்கள் மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு முதன்மை ஆரம்ப நாளாகவே அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் அமைஞ்சிருக்கு இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு மீறியே வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதனும் யோகாதிபதியும்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் புதனும் இப்போது 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன்கள். எல்லா நிலைகளிலேயும் அடுத்தடுத்து இன்னும் சில 3 மாத காலத்திற்கு ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகள், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் நடக்க வேண்டும் என்பதால் ஒரு ஆரம்ப நாளாகவே இந்த வாரம் முழுவதுமே மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். வயதிற்கு ஏற்றாற் போல தான் சில விஷயங்கள் இருக்கும். ஒரு கல்வி மேன்மை, ஒரு கல்வி பாக்கியம், ஒரு வேலை பாக்கியம், தொழில் பாக்கியம் போன்றவைகள் இளைய பருவத்தினருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் பெரியவர்கள் எல்லாருக்குமே இளையவர்களை பார்த்து திருப்திப்படக்கூடிய தன்மை, மிக மிக முக்கியமாக வருடங்கள் கடந்தும் இன்னும் புத்திர பாக்கியம் ஏற்படலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு தம்பதிகள் அனைவருக்குமே நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குலதெய்வ தரிசனம் கூட இன்றைக்கு மிக சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக நேர்த்தி கடன்களை நிறைவேற்றலை,
இந்த தெய்வத்தை கும்பிட முடியல, அந்த தெய்வத்தை வழிபட முடியவில்லை, ஒரு இஷ்டத்திற்கு ஒரு புனித யாத்திரை செல்ல முடியவில்லை என்பது போன்றவர்களுக்கு இந்த நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றக்கூடிய தன்மை, காசி கயா போன்ற இடங்களுக்கு போய் பார்த்து வரக்கூடிய ஒரு சூழல், வடமாநில யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆன்மீக அமைப்புகள் மனதில் நல்ல விதமாக உருவாவது, அதை நிறைவேற்றுவதற்குரிய ஆதரவு மற்றவங்களிலிருந்து கிடைக்கிறது. வயதானவர்கள் தனியாக போக முடியாது இல்லையா, இளையவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், அல்லது நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லணும். இந்த மாதிரியான மற்றவர்களிடமிருந்து சம்மதங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள், அதை பற்றிய ஒரு அமைப்புகள் இன்றைக்கு அதிகமாகவே இருக்கும். சொந்த ஊரில் வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு எல்லாத்துலேயுமே ஒரு பூரண திருப்தி ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள், தென் மாவட்டங்களை நோக்கிய பயணங்களின் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு அறிமுகம், பயணத்திலேயே ஒரு நல்ல அறிமுகம், ஒரு நிலையில் முன்பு தொடர்பு விட்டு போன ஒருவர் மீண்டும் வாழ்க்கையில் வருவது, அல்லது புதியவர் யாராவது இந்த வாரத்திலேயே அறிமுகம் ஆவது, அதிலிருந்து வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போவதுன்ட்டு ரிஷபராசிக்காரர்கள் இருவருக்குமே, ஆண் பெண் இருபாலாருக்குமே வயதிற்கு ஏற்ற வகையில் முன்னேற்றங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய தர்மஸ்தானம் மற்றும் ஒரு நிலையில் பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் பாவகம் நிறைவாக இருக்கக்கூடிய அவரவருடைய தகுதி தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இருவருமே 7, 8ஆம் இடங்களில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு செயலை செய்து அதன் மூலமான ஒரு நல்ல தனலாபம் பணவரவு வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது இன்னும் ஒரு 3 வார காலத்திற்கு நீடிக்கப்படக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பும் இன்றிலிருந்தே மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. ராசிநாதன் 8ல் மறைஞ்சிருக்கிறார் இல்லையா, அவரே 4ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார் இல்லையா. ஆனால் ஒரு நிலையில் ரகசியம்னு சொல்கிறீங்களே, வேறு ஏதேனும் வழிகளில் பணவரவு வந்துருமோ? இல்லவே இல்லை. ஏனென்றால் புத்திசாலித்தனமும் ஒரு நிலையில் உயரிய மனப்பான்கும், என்னால் மற்றவர்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது, நானும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி கூடாது என்கின்ற ஒரு துல்லிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நேர்மையான முறைகளில், சில நேரங்களில் கண் திருஷ்டி பற்றும் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பணவரவு வந்தால் கூட அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது, அடுத்தவர் பார்த்து அதை கண் திருஷ்டி என்கின்ற ஒரு வகையில் ஒரு மாதிரியான பொறாமை கண்ணோட்டத்தோடு பார்த்து விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு நமக்குள்ளே ஏற்படும் இல்லையா. அதுபோன்ற அமைப்புகள் இன்றைக்கு உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடந்த 3 அல்லது 4 வருடங்களாக பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகளில் அல்லது ஏதேனும் ஒரு அறிமுகம் இல்லாத நபரிடம் இணையதளத்தின் மூலமாகவோ பார்க்கவே பார்க்காத ஒன்றின் அமைப்பின் மூலமாக ஒரு முதலீடுகள் மூலமாக நஷ்டத்தினை கடந்த சில மாதங்களாக 3 வருடங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து நஷ்டத்திலிருந்து வெளியே வரக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 50 வயதிற்கு மேற்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த மிதுனராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே இதுவரைக்கும் குடும்பத்தில் ஒரு நிலையில் இருந்த ஒரு மாதிரியான மன இறுக்கம் விலகுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கணவரை பற்றிய, கணவரின் ஆரோக்கியம், கணவரின் பொருளாதார மேன்மைகளை பற்றிய கவலைகள் பெண்கள் அனைவருக்கும் விலகக்கூடிய தன்மை, குழந்தைகளுடைய கல்வி கட்டணத்தை செலுத்த முடியுமா என்கின்ற அளவிற்கு சற்று குழப்பம் இருந்து வந்த அத்தனை நிலைமைகளும் மாறி குடும்பம் ஒட்டுமொத்தமாக கணவர் மனைவி குழந்தைகள் என அனைவருமே நிம்மதியாக இருக்கக்கூடிய ஆரம்பம் மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வருடத்திலிருந்தே ஆரம்பித்து விட்டது என்பதால் இந்த வாரமே அதற்கான அஸ்திவாரங்கள் போடப்படக்கூடிய ஒரு சிறப்பு முன்னேற்றமுள்ள நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கும். உழைப்பின் அருமை மற்றவர்களுக்கு புரியக்கூடிய அளவிற்கு மிதுன ராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான புதன் இன்றைக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். கணவன் அல்லது மனைவி மூலமாக சுப செலவுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு இனிய இன்ப அதிர்ச்சியாக மனைவி விரும்பி கேட்ட பொருள் அல்லது கணவர் விரும்பி கேட்கின்ற ஒரு பொருளை நீங்கள் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் வாங்கி கொடுக்கின்ற பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதிலிருந்து தெரியறது என்ன, இன்னும் ஒரு 3 வார காலத்திற்குள் நல்லவைகள் நடக்கப் போகின்றன. வாங்கும் சக்தி கடகராசிக்காரர்களுக்கு அனைவருக்குமே அமையப்போகிறது என்பதை ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாளை எடுத்துக்கொள்ளலாம். சுப செலவுகள் குடும்பத்தில் வரும். ஒரு நல்ல செலவுகள் இருக்கும் பொழுது மனம் சற்று சந்தோஷமாகத்தானே இருக்கும்.
பெண்களுக்கான சுப செலவுகள் இப்போது கடகராசிக்காரர்களுடைய வீடுகளில் வரக்கூடிய அமைப்பு, வளைகாப்பு போன்றவைகள், பூப்புனித நீராட்டு விழா அல்லது வரன் பார்த்து நிச்சயிக்கக்கூடிய தன்மை. ஒரு வந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் எந்த விதமான சம்மதத்தையும் சொல்ல மாட்டேன்றாங்க. அழகு அறிவு எல்லாம் இருந்தும் இந்த குழந்தைக்கு திருமணம் மட்டும் ஏனோ தடையாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான மனக்கலக்கத்தில் குழப்பத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்கார பெரியவர்கள் எல்லோருக்குமே குடும்பத்தில் நல்லவைகளை செலவு செய்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். பெரும்பாலோருக்கு இன்றைக்கு நட்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும். போன வருடம் முழுவதுமே 2023ஆம் ஆண்டு முழுவதுமே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லை என்பதை அடிக்கடி நம்முடைய ராசிபலன் பகுதியில் சொல்லிக்கிட்டு வரேன் இல்லையா? அவர்கள் எல்லாருமே உறவாலேயோ நட்பாலேயோ பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த உறவோ நட்போ இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் கை கொடுக்கக்கூடிய தன்மையான ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாளை சொல்லலாம். உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்ற ஒரு வாக்கு இருக்கு இல்லையா? அந்த தெய்வ புலவனுடைய வாக்கு இப்பொழுது கடகராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு அப்படி ஒன்றும் சோதனை வராது, நான் இருக்கிறேன் என்கின்ற வகையில் யாரோ ஒருவர் உங்களை கை கொடுத்து தூக்கிவிடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இன்று முதல் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழிலும் இப்போது சிறப்பாக இருக்கும். ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு நிலையில் அல்லது ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து விளையாட்டு போல ஏதோ ஒன்றை பேசி இதை இப்படி செய்தால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமே என்கின்ற ஒரு கிளிக் என்கின்ற ஒரு உணர்வுகள் வந்து அதன் மூலமாக ஒருவருடைய திறமையை இன்னொரு பகிர்ந்து கொண்டு ஒருவருடைய மூலதனத்தின் மூலமாக எல்லோருமே நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய தொழில் அடையாளங்கள் தெரியக்கூடிய மிகச் சிறப்பான நல்ல நாள், முன்னேற்றமுள்ள நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு 2-11ஆம் அதிபதியான புதன் இப்போது 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ல் இருந்தாலும் கூட அவர் நண்பருடைய வீடாகி அவருக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்லலாம். 2ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருக்கிறது. பணத்தை சம்பாதிக்கவே முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அல்லது கடந்த காலத்தில் கடன் தொல்லைகள் அதிகமாக போய்கிட்டே இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் இல்லாத சூழலில் குடும்பத்திற்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ ஒரு நிலையில் கடனை வாங்கி போட்டுவிட்டு வட்டிக்கு மேலே வட்டியாகி போய்விட்டது என்கின்ற எண்ணத்தில் இதை எப்படி தீர்ப்பது, சொத்தை விற்று தீர்க்கலாமா அல்லது இப்படி தீர்க்கலாமா அப்படி தீர்க்கலாமா, யாரிடமாவது கேட்கலாமா என்பது மாதிரியான பொருளாதார பின்னடைவுகள் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் 6ஆம் இடத்து புதன் நல்ல பலன்களை செய்யும் என்பதால் சொத்தை விற்காமலேயே உழைப்பின் மூலமாக லாபத்தின் மூலமாகவே கடனை அடைத்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு. எதிரிகள் கூட இன்றைக்கு மனமாற்றம் சிம்மராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். உங்களை எதிர்ப்பவர் தேவையில்லாமல் உங்களின் மீது பொறாமை கொண்டு உங்களுடைய திறமையின் மீது பொறாமை கொண்டு உங்களை எதிர்த்து கொண்டிருப்பவர் உங்களை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு உங்கள் வழியிலிருந்து ஒதுங்கி போகிற நாளாக கூட இந்த நாளை சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்ல முடியும். அதை போலவே புதன் வடக்கு திசையை குறிக்கின்ற கிரகம் என்பதால் வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்களின் மூலமாக வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. புதன் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பது ஏற்றுமதி இறக்குமதி போன்ற திருப்பூர் போன்ற மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பின்னலாடை ஏற்றுமதி செய்பவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல விதமான தன்மைகள், அந்த நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்குமே ஒரு நிம்மதியான சம்பள உயர்வுகள் வரக்கூடிய ஒரு பதவி உயர்வுகள் வரக்கூடிய சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 6ஆம் இடத்து புதன் கல்வி அமைப்புகளில் மிகப்பெரிய பலன்களை செய்வார் என்பதால் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கல்வி மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த உயர்கல்வி படித்தால், எதை பற்றி படித்தால் அல்லது எங்கு போய் படித்தால் இந்த கல்வி நிறுவனத்தில் இது பண்ணலாம் அல்லது இங்கே போய் படிக்கலாம் என்பது போன்ற ஒரு உறுதி நிலைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். சிம்மராசிக்கார மாதரசிகளால் தான் அந்த குடும்பங்கள் நன்றாக இருக்கின்றது என்பதை மாமியாரும் மாமனாரும் உணரக்கூடிய அளவிற்கு, அதாவது பெயரெடுக்கவே முடியாதவர்களிடம் பெண்கள் பெயரெடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அவரவர்களுடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போலவும் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போலவும் நிம்மதிகளும் சந்தோஷங்களும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்கும் இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்ட இடத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமையும். 8இல் குரு மறைந்திருந்தாலும் கூட 6ஆம் இடத்துல சனி இருப்பது எதிர்ப்புகளை விளக்கக்கூடிய அமைப்புன்றது அடிக்கடி நம்முடைய ராசிபலன் பகுதியில் சொல்கிறோம் இல்லையா? இன்றைக்கு அதனுடைய கூடுதல் அமைப்பாக ராசிநாதன் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார்.
பிள்ளைகளை பற்றிய கவலைகள் போகும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல பிள்ளை படிக்கலை, பிள்ளைக்கு நல்ல வேலை இல்லை, பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, திருமணமான பிள்ளை இன்னும் ஒரு அமைப்பில் வாழ்க்கையில் நிலை கொள்ளலை, நல்ல வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் இல்லை என்பது போன்ற குழந்தைகளை பற்றியே எந்த நேரமும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே ஒரு நிம்மதியான அமைப்புகள் பிள்ளைகளிடமிருந்தே வரக்கூடிய ஒரு நல்ல தன்மையான நாளாக இந்த நாளை சொல்லலாம். அதே போலவே கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் திரும்ப வர்றதுக்கு சம்மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அங்கே இருந்து கொண்டு ஏதேனும் ஒரு நிலையில் இங்கே இருக்கின்ற பெற்றோர்களை ஒரு நிலையில் நச்சரித்து கொண்டிருக்கின்ற அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சந்தோஷ தினமாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கும். பிள்ளைகளுடைய சம்மதமும் இன்றைக்கு வரும். அதிர்ஷ்டமே எனக்கு இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து அதிர்ஷ்டம் ஒரு ஆரம்பமாகிறதுனே சொல்லிடலாம். ஒரு 3 வார காலத்திற்குள்ளேயே வேலை தொழில் வியாபார விவசாய அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நல்ல மாற்றம், ஒரு வேலை போயிருந்தவர்களுக்கு கூட ஏற்கனவே போயிருந்த வேலையை விட நல்ல பதவி உயர்வு சம்பளத்தோடு கூடிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை. தொழிலை ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிச்சிருக்கிற தொழில் நஷ்டமாக இருக்கிறதே, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முழு முதல் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. பெண் வழி உறவுகளால் இதுவரைக்கும் சோதனைகளை அனுபவித்தவர்கள், தமக்கை தங்கை தாய் தாரம் தன்மகள் போன்ற உறவுகளின் மூலமாக ஏதேனும் ஒரு நிலையில் மனவேதனையை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள், அல்லது பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களின் மூலமான நஷ்டங்கள், தயாரிப்பு விற்பனையின் மூலமாக நஷ்டங்களை அடைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் அந்த உறவுகளின் மூலமாக அந்த தொழில்களின் மூலமாக பண முன்னேற்றம் தனலாபம் வரக்கூடிய ஒரு நிகழ்வாய்ப்பு இன்றிலிருந்தே ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம். இன்னும் 3 வார காலத்திற்கு புதனுடைய இப்போது நான் சொல்லக்கூடிய பலன்கள் நீடிக்கும் என்பதால் அப்படி ஒன்றும் பெரிய குறைகள் இல்லாத ஒரு சகஜமான பண வரவுள்ள நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல கேந்திர பலத்தோடு மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கிறார். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள், தாயினுடைய ஆரோக்கியம் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த இந்த 3 அமைப்புகள்லேயும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இன்னையிலிருந்து ஒரு 3 வார காலத்திற்கு சிறப்பாக அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஒரு சொந்த வீடு வாங்கிவிட வேண்டும், அல்லது வீடு கட்டணும், சொந்த ஊரில் வீடு கட்டணும். இருக்கின்ற இடத்துல நம்ம பிழைத்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு நிலையில் நம்ம பிறந்த ஊரை விட்டு வந்திருப்பது தவறு, அல்லது அங்கே போகாமல் இருப்பது தவறு என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படியே அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரியே நிலத்தை விற்றுவிட்டு வீடு கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிட்டோம், ஆனால் இன்னும் அவர் நிலத்தை முடிக்க மாட்டேன் என்கிறார் என்கின்ற குறையோடு இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வீடு நிலம் மனை சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அம்மாவின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வத்தின் ஆரோக்கியம் சற்று மேம்படும், இன்னும் சிறிது காலத்திற்கு அவர் இருப்பார் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாளை அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் சொல்லலாம். 10ஆம் இடம் மிகுந்த வலிமையாக இருக்கிறது. 9ஆம் பாக்கியாதிபதி 10ஆம் இடத்தை பார்ப்பது ஓரளவிற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற தொழில் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. தெரியாதனமாக இந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டோமோ, அல்லது தொழில் இப்படியே மந்தமாக கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குதே என்கின்ற மாதிரியான வெளியே சொல்ல முடியாத வேதனைகளோடு இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் தொழில் முன்னேற்றம், யாருடைய உதவியாவது ஏதேனும் ஒரு நிலையில் குடும்ப உறுப்பினர்களே ஒருவர் உங்களை கைதூக்கி விடுவது, அல்லது நட்புகள் உங்களுக்கு ஆதரவாக கொடுப்பது, ஒரு வளர்ச்சிக்கான முதலீட்டுக்கான கடன்கள் அமைந்து குறைந்த வட்டிக்கோ ஒரு நிறுவனத்திடமிருந்தோ ஒரு தனியாரிடமிருந்தோ தனிநபரிடமிருந்தோ ஏதேனும் ஒரு நிலையில் தொழில் முன்னேற்றத்திற்கான ஒரு கடன்கள் கிடைத்து அப்படியே அந்த தொழிலை நீட்டித்து செய்வதன் மூலமாக வாழ்நாள் முழுக்க இந்த இடத்திலேயே செட்டில் ஆகிவிடலாம் என்கின்ற ஒரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வு இந்த வாரத்திற்குள் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 12ஆம் அதிபதி 4வது வீட்டில் இருப்பதால் வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்கள், நீர் சார்ந்த தொழில் அமைப்புகளை செய்பவர்கள், நீர் இல்லை என்றால் எது இல்லையோ அதுபோன்ற ஒரு தயாரிப்பு அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் முன்னேற்றம் வரக்கூடிய முதன்மை நாள் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய புதன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார்.
புதன் 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு முயற்சிகளை அப்படியே பலிக்க வைக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்குமே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருந்து கொண்டிருக்கின்ற, எதுவுமே நமக்கு சரியாகவே நடக்கலையே, இந்த இடத்துல வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ, அல்லது இந்த இடத்துல தோல்வியை அடைந்து விடுவோமோ என்பது போன்ற ஒரு உள்ளுக்குள்ளேயே ஒரு குழப்பமான எண்ணங்களோடு இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் புத்துணர்வுகள், தைரியம், தன்னம்பிக்கை அத்தனையும் கிடைக்கக்கூடிய இறைவன் பரம்பொருள் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது என்கின்ற அனைத்து அமைப்புகளும் உறுதியாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. 3, 11ஆம் இடங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்வதால் அண்ணன், அக்கா, தம்பி, தங்கைகளின் மூலமாக நிறைவான விஷயங்கள் இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அண்ணனோ அக்காவோ நம்மளை பற்றி சரியாக புரிஞ்சிக்கல, இந்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அல்லது போன வருஷம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது, சில மாதங்களுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தேன், இந்த இடத்துல என்னுடைய தேவை அறிந்து இந்த உதவியை அண்ணனோ அக்காலோ செய்திருந்தால் நான் இன்னைக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் என்பது மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைப்புகள் சரியாக போகாத அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு தன்னுடைய தவறுகளை மூத்தவர்கள் உணர்ந்து கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு நீங்களே தம்பி தங்கைகளுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு. ஆக எல்லா அமைப்புகளிலும் சில இளைஞர்களை பார்த்தால் இந்த அமைப்புகள் அப்படியே உருவாகி புகழ் பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆகவே எல்லா நிலைகளிலும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற்போல ஒரு முன்னேற்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விளையாட்டுத் துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் கிரிக்கெட்டு, ஃபுட்பால் போன்ற அமைப்புகளில் ஒரு 10 பருவத்தில் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கார இளைஞர்கள் அனைவருக்குமே சரியான கோச் என்று சொல்லப்படக்கூடிய பயிற்சியாளர்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை, எதிர்காலத்தில் விளையாட்டுத் துறையில் முதன்மையாக முன்னிலைக்கு வரலாம், தேசிய அளவில் சர்வதேச அளவில் புகழ் பெற முடியும் என்கின்றதற்கான ஒரு அடிப்படை விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, அந்த குழந்தைகளின் மீது பெற்றோர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய தன்மை என விருச்சிகராசிக்காரர்களுக்கு பரவலாக 3ஆம் இடத்தின் சுப தன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கின்ற வியாபார பெருமக்கள் அனைவருக்கும் கார், பைக் போன்ற பழையவைகளை வாங்கி விற்கக்கூடியவர்கள், ஸ்கிராப் என்று சொல்லப்படக்கூடிய கழிவு பொருட்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்ற அத்தனை வியாபார பெருமக்கள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடந்த வருடம் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் மிகப்பெரிய நல்ல லாபங்கள் வரக்கூடிய சிறப்பு யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாகிய புதன் இன்றைக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய தன வீட்டில் சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சொல்லிக் கொடுப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆசிரிய பணியில் இருக்கக்கூடிய புனிதமான பணியை செய்யக்கூடிய பெருமக்கள் அனைவருக்குமே இன்றைக்கு கல்விக்கு அமைப்புகளில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். 2, 10ஆம் இடங்கள் இன்றைக்கு தொடர்பு கொண்டிருப்பது வியாபாரம், தொழிலில் ஒரு பண லாபம், வெகுமதி, பெயரோடு கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளை தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். பெண்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப நிம்மதி இருக்குங்க. தூர இடத்தில் இருக்கக்கூடிய கணவர், அதாவது பிழைப்பிற்காக வெளிநாட்டிற்கு போயிருக்கிறார், வெளி மாவட்டத்தில் இருக்கிறார், தூர இடங்களில் இருந்துக்கிட்டு வாரம் ஒரு முறை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை, மாதம் ஒரு முறை, வருஷம் ஒரு முறை இப்படித்தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. நிரந்தரமாக இங்கே வீட்டுக்கே வந்துடுங்க, அப்படி ஒன்றும் நீங்கள் பிரிஞ்சிருந்து சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், அவர் மனசு மாறவே மாட்டேங்கிறார் என்கின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே கணவர் மீண்டும் குடும்பத்தோடு இணையக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாள் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருப்பதால் திருமணம் இதுவரைக்கும் கைகூடி வராதவர்களுக்கு அதற்கான அமைப்புகள், இந்த மாதத்திலேயே திருமண உறுதிகள் ஏற்படக்கூடிய தன்மை, அல்லது இந்த வருடத்திலேயே திருமணம் நடப்பதற்கான ஒரு ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உறுதி அமைப்புகள் அத்தனையும் ஏற்படக்கூடிய ஆரம்பங்கள், சிலருடைய மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பெரியவர்களுக்கு சொல் பலிதம் ஏற்படக்கூடிய நாள். ஒரு 40-50 வயது கடந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் கடன் தொல்லைகளிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய, வருமானம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி வாங்க, இதை நான் செஞ்சு தரேன், இந்த பணத்தை இப்போ கொடுத்துட்றேன், அல்லது இதை இப்போது உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று ஏற்கனவே சொல்லி இருந்து அந்த சொல் பலிக்க முடியாமல், வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போயிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள். அதை போலவே சமூக ஊடகங்களில் பேரெடுக்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், அது சார்ந்த விஷயங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் அதற்கான நல் வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை, இணைய வழி நன்மைகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆப் மூலமோ அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் இன்டர்நெட் மூலமாக ஒருவரை பார்க்காமல் பார்த்து செய்யக்கூடிய வேலை அமைப்புகள் அத்தனையோடும் தொடர்பு கொண்டிருக்கின்றவர்களுக்கு அதன் மூலமான நல்ல நன்மைகள், வருமானங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு பூராடம் நட்சத்திர
நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே திருமண உறுதிகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் குடும்பம் அமைவதற்கான ஆரம்பங்கள் உள்ள நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு 6, 9ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு ராசியிலேயே இருக்கிறார். சோதனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத இன்றைக்கு மனசு உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இப்படியே சொல்லி 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 மகர ராசிக்காரர்களை தள்ளி கொண்டு வந்து விட்டீர்கள் அப்படிங்கிற எண்ணம் கூட இன்றைக்கு முழுமையாக விலகும். என்ன இருந்தாலும் கெடுதல்கள் உடனே வரும், நல்லதுகள் மெதுவாகத்தான் நடக்கும் என்பதை அடிக்கடி இந்த ராசி பலன் பகுதியில் சொல்லிக்கிட்டு வரேன். மகர ராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் பட்டிருந்த மன அழுத்தம், மன இறுக்கம், ஒரு பணப்புழக்கம் இல்லாத நிலைமை, குறிப்பாக சொல்லப்போனால் நஷ்டம், வேலை அமைப்புகளில் சங்கடங்கள், இவைகள் எல்லாமே இந்த வருடத்திலிருந்தே படிப்படியாக நீங்க வேண்டும். அதிலும் ஒரு வருடத்தின் 30 நாட்கள் கடந்து விட்டன. இனிமேல் ஒன்றுமே இல்லாமல் போக வேண்டும் என்பதற்கான அச்சாரம் போடக்கூடிய அமைப்பு. என்ன நினைச்சிங்களோ அது அப்படியே நிறைவேறக்கூடிய தன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்லலாம். 6, 9ஆம் அதிபதிகள் இன்றைக்கு ராசியில் இருக்கலாமா, இன்றைக்கி கடன் வாங்கலாமான்ற எண்ணம் கூட நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு வரும். இனிமேல் தைரியமாக நம்பி கடன் வாங்கலாம். அந்த கடன் ஒரு சுப விஷயத்திற்காக உபயோகப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும். அந்த கடன் வளர்ந்து அந்த கடனையும் அடைத்து வேறு விதமான சொத்து வாங்கக்கூடிய வளர்ச்சிக்கான கடன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு கடனை வாங்கி அதன் மூலமாக ஒரு நிலம் வாங்கி போடுவது, அந்த நிலம் 5 வருடங்களில் ஒரு 10 மடங்கு 20 மடங்கு பெரிய அளவிற்கு மதிப்பு மிக்க ஒரு அளவாக மாறுவது, நகை வாங்குவது, நகை சற்று மதிப்பு மிக்கதாக வாங்குவது, அமைவது போன்ற அத்தனை அமைப்புகளும் பன்மடங்கு பெருகக்கூடிய முதலீடுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கடன்களின் மூலமாக இருக்கின்றன. பாக்கியங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல குறிப்பாக கல்வி அமைப்புகளில் தடைகளை சந்தித்த இளைய பருவத்தினர், இதை படிக்க முடியல அதை படிக்க முடியல, நான் ஒன்று படிக்கணும்னு நினச்சா அப்பா அம்மா ஒன்று சொல்கிறாங்க, என்னுடைய கட்டணம் அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட அவர்களுக்கு இருக்கிறதோ என்பது போன்ற குழப்பங்களில் இருந்த ஒரு 20 வயதுகளில் இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் கல்விகளில் அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு முன்னேற்றமாக, பெற்றவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, எதை படிக்க விரும்புகிறீர்களோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமையும். குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு ஆதாயம் வரக்கூடிய அமைப்பு. கடந்த காலங்களில் எங்கே ஒரு விரயங்கள் வந்ததோ, எந்த இடத்தில் தோற்று போனீர்களோ, யாரால் பழி சுமத்தப்பட்டீர்களோ அவைகள் அத்தனையும் அப்படியே நிறைவேறக்கூடிய, மாறக்கூடிய ஒரு சில நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்கும் இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு 5, 8ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். இந்த 8, 12ஆம் இடங்கள் ஒரு நிலையில் தொடர்பு கொண்டாலே வெளிநாட்டு அமைப்புகளிலிருந்து பணம் வர வேண்டும், நல்ல தகவல்கள் வர வேண்டும், வெளிநாட்டுக்கு போகணும், வெளிமாநிலத்திற்கு போகணும், தூர இடங்களுக்கு போய் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பாஸ்போர்ட்டு, விசா போன்ற அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதில் இன்னும் ஒரு பலன் கூட கண்டிப்பாக உண்டு. அலுவலகத்தில் எல்லாரையுமே அனுப்புகிறாங்க வெளிநாட்டுக்கு, நான் தான் உண்மையிலே அதிக திறமையானவன், என்னை மட்டும் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு ஒதுக்கி கொண்டே இருக்கிறார்கள். அல்லது அம்மா அப்பா பயந்துக்கிட்டு என்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு தயங்குறாங்க, நீ போய் என்ன தனியாக போய் என்ன செஞ்சிருவ, இங்கேயே இரு அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கின்றன. இது மாதிரியான ஒரு நிலைகளில் அனுமதி கிடைக்காம இருக்கக்கூடிய இளைய பருவத்து கும்பராசிக்கார இளைஞர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்கள், அதற்கான அனுமதிகள், வெளிநாடு போக படிக்க, அங்கே வேலை செய்ய, அங்கேயே ஒரு நிலையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் 3 மாத காலத்திற்குள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் பெற்ற யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் ஒரு நஷ்டங்களை அனுபவித்தவர்கள் அனைவருக்குமே மனக்கட்டுப்பாடு வரக்கூடிய நாளாக, இன்னும் கொஞ்ச காலத்திற்கு ஜென்மச்சனி நடக்கின்ற காரணத்தினால் இந்த பங்குச்சந்தை போன்றவைகள் கை கொடுக்காது என்பது போன்ற ஒரு நல்ல உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். தொலைச்ச இடத்துல தான் தேடணும் அப்படிங்கிற மாதிரி 1000 ரூபாய் விட்ட இடத்துல அப்படியே 5000, 10,000, 10,000 ரூபாய் விட்ட இடத்துல லட்சக்கணக்கில் இந்த மாதிரியாக உள்ளுக்குள்ளேயே போட்டுக்கொண்டே போய் ஒரு நிலையில் பணத்தை இழந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே விரயங்கள் நிற்கக்கூடிய அமைப்பு இந்த 8, 12ஆம் இடத்து அமைப்புகளால் கிடைக்கும். ஒரு நிலையில் எது நல்லது எது கெட்டது, இனிமேலும் அப்படியே போய்கொண்டிருந்தால் முழுகி கொண்டே இருக்கிறோம், ஆழம் தெரியாமல் காலை விட்டு விட்டோம் என்கின்ற உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் 50 வயது கடந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நட்புகள், உறவுகள் போன்றவர்களுடைய உண்மையான முகம் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். ஏனென்றால் கொஞ்சம் பணம் தேவைப்படும். பண
பணம் தேவைப்படுகின்ற அமைப்புகளில் தான் நம்ம போய் யாருக்கிட்டையாவது கேட்கும்போது அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய உண்மை சுரூபத்தை காட்டுவாங்க இல்லையா, இனிக்க இனிக்க பேசியிருப்பார்கள். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யார் உண்மையிலேயே உதவுவார்கள் என்பதை இந்த வார காலத்திற்குள், இன்னும் 3 வார காலத்திற்குள்ளேயே கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே படிப்படியாக இனிமேல் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பத்தினர் எல்லோருக்கும் என்று. மீனராசிக்காரர்களுக்கு 4, 7ஆம் அதிபதியான புதன் இப்போது லாபத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணை மூலமான லாபங்கள் வரக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல உண்டு. மீனராசிக்கார சகோதரிகள் எல்லாருமே இன்றைக்கு பிறந்த வீட்டினுடைய பெருமையை புகுந்த வீட்டில் இயல்பாக எடுத்து சொல்லக்கூடிய தன்மை. மாமனார் மாமியார் உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து அதை சரியாக செய்து நல்ல மருமகள் என்கின்ற எடுக்க முடியாத பெயரை இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் இன்றைக்கு ஒரு தகுதி வாய்ந்த அமைப்பில் பெரியவர்களிடம் பாராட்டு பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவும் இந்த நாள் அமைந்திருக்கு. அதே போலவே ஆண்களுக்கு மாமன் மச்சான்களின் தயவு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும், ஆதரவும் இருக்கும். இந்த உதவியை செய்தால் இவர் பிஸ்னஸில், வியாபாரத்தில், தொழிலில் ஒரு உயரத்திற்கு போவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை மற்றவர்களுக்கு உங்கள் மேல் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதை போலவே நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பித்து அதன் மூலம் உயர்வுக்காக போகக்கூடிய ஒரு சூழல். எல்லா நிலைகளிலும் நம்முடைய தகுதி என்ன, குறிப்பாக புதனுடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், கணிப்பொறி சார்ந்த, செல்போன் சார்ந்த, நூதன கருவிகள் சார்ந்த, கல்வி நிலையங்கள் நடத்தக்கூடியவர்கள் அல்லது பேச்சினால் வாக்கினால் ஜீவிக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு இப்போது நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மை. உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல் வேலைக்காரர்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் 3 வார காலத்திற்குள் அமையக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணன் அக்காள் உறவுகளும் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும், வெற்றி கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லிடுவேன். ரொம்ப நாளாகவே வழக்குகளில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே ஒரு சிறிய விஷயம்தான், யாராவது ஒருவர் மனம் மாறினால் இந்த விஷயம் அப்படியே முடிந்து போய்விடும். ஈகோன்னு சொல்லப்படக்கூடிய சில நிலைகளில் நீ பெரியவரா நான் பெரியவரா என்பது மாதிரியான அமைப்புகளில் இதை இழுத்து கொண்டே போகிறோம் என்கின்ற எண்ணங்கள் கூட இன்றைக்கு நல்ல விதமாக மாறி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதன் மூலம் இந்த பிரச்சனை அப்படியே அமுங்கிவிடும் என்கின்ற மனமாற்றங்கள் இருவருக்குமே ஒரே நேரத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவும் இந்த நாள் அத்தனை மீனராசிக்காரர்களுக்கு அமையுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற அனைவருக்குமே இப்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கும். தொழில் இடமாற்றம் இருக்கலாம், அல்லது தொழிலை கொண்டு போய் வேறு ஒரு இடத்தோடு அட்டாச்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த தொழிலை இந்த தொழிலோடு இணைத்து செய்வதன் மூலமாக முன்னேற்றங்கள் வரும் என்கின்ற நம்பிக்கையும் வளர்ச்சிக்கான முதலீடுகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது இன்று. இன்றைக்கு ஒரு மிக முக்கிய சந்தேக அமைப்பிற்கான ஒரு விளக்கமாக, இந்த ராசிக்காரர்கள் இந்த தொழில்களை செய்தால் முன்னேறுவார்கள் என்று பொதுவாக சொல்லப்படுகிறதே அது சரியா என்று பார்த்தால், பொதுவாக சொல்லப்படுகின்ற எதுவுமே ஒரு நிலையில் துல்லியமாக இருக்காது. அப்போ இந்த ராசிக்கு இந்த தொழில் தான் ஏற்றது என்பது உண்மையா? இல்லை. 12 ராசிகளிலும் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கானவர்கள், ஒரு ராசியில் கிட்டத்தட்ட 60 கோடி பேர் 70 கோடி பேர் இருப்பாங்க தோராயமாக. அவர்கள் அனைவருமே ஒத்த கருத்துடன் ஒரே மாதிரியான தொழிலை செய்வதே இல்லையே. எல்லா ராசிக்காரர்களும், உதாரணமாக ஒரு மிதன ராசியை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தொழில் செய்பவர்களும் வியாபாரிகளும் விவசாய பெருமக்களும் சகல துறைகளிலும் பரவி கிடப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்போ யார் என்ன தொழிலை செய்தார் என்பது எப்படி ராசிப்படி கண்டுபிடிக்கணுமா லக்னப்படி கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு ஒரு குழப்பத்திற்கான ஒரு அமைப்பாக அதற்கான விளக்கமாக பார்க்க போவேயானால், என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒளி கோட்பாட்டின் அடிப்படையில் ஒருவருக்கு எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் தான் அமையும். இது எல்லா ஜாதக அமைப்புகளிலும் ஓரளவுக்கு ஜோதிடம் தேர்ந்தவர்கள் இந்த உண்மையான விதியை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஒருவர் கட்டிட தொழிலில் சாதிக்கிறார்னு வச்சுக்கோங்க, அவருக்கு செவ்வாய் சந்திரன் குரு சுக்கிரனோடு தொடர்பு கொண்டிருக்கும், சேர்ந்து இணைந்து பார்த்திருப்பார். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி. அவர் மருத்துவத்துறையில், இப்போ செவ்வாய்க்கான தொழில்கள்னு எடுத்துக்கிட்டால் மருத்துவம், கட்டிடம் போன்ற அமைப்புகள் இருக்கு இல்லையா. ஒருத்தர் கணிதம் சார்ந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறார், செல்ஃபோன் இருக்கிறார், இந்த
இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக புதன் சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருப்பார். இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறார், அல்லது பல் டாக்டர் போன்ற டெண்டல் போன்ற அமைப்புகளில் இருக்கிறாரு. ஒரு நிலையில் கார் பைக் போன்றவைகளை விற்கக்கூடிய இரும்பு சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார் என்றால் அவருக்கு சனி என்கின்ற அந்த உழைப்பின் அதிபதியான கிரகம் குருவின் பார்வை சுக்கிரனுடைய இணைவு வளர்பிறை சந்திரன் என்கின்ற நான் சொல்லுகின்ற சுபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் இருக்கும். அப்போ ஒருவருடைய தொழிலை நீங்கள் உறுதியாக கணிக்க வேண்டுமெனில் அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது என்பதை கணித்து விட்டாலே இவருக்கு இதுதான் சரி என்கின்றதை நீங்கள் முடிவு செய்து விடலாம். ஐயா, ஆனால் இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றது, ஆனால் அவர் வேறொரு தொழிலில் நஷ்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறார், லாபம் இல்லை, அல்லது ஓரளவிற்கு சாப்பாட்டிற்கு மட்டும் வந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தீர்களேயானால் அந்த நிலையில் அவருக்கு அவயோக திசைகள் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய லக்னத்திற்கு ஆகாத கிரகங்களுடைய தசைகள் நடந்து கொண்டிருக்கும் என்பது இப்பொழுது நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ விதிகளுக்கு ஒரு மாற்றாக ஒரு விதிவிலக்காக இருக்கும். ஜோதிடமே பார்த்தீங்கன்னா விதிகளை விட விதி விலக்குகள் அதிகம் உள்ள சாஸ்திரங்க இது. நீங்கள் ஒரு விதியை ஒரு இடத்துல மட்டும் வச்சு பார்க்கவே முடியாது. லாஜிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய லாட்டரல் திங்கிங் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான மனநிலைமையில் கணிக்க சிக்கலான சாஸ்திரம் இது. ஆகவே விதி விலக்குகளை எங்கே பொருத்தி பார்ப்பது, விதிகளை எங்கே பொருத்தி பார்ப்பது என்கின்ற அனுபவம் ஞானத்துடன் சில பல வருடங்களுக்கு பிறகுதான் ஒருவருக்கு கிடைக்கும் என்பதால் எந்தெந்த ராசிகள் என்பதை அப்படியே தள்ளி வைத்துவிட்டு ஒருவருடைய ஜாதகத்தில் அதிகமான சுபத்துவம், இந்த அதிகமான சுபத்துவம் குறைந்த சுபத்துவம் என்கின்றதில் கூட சில கால கணக்கீடுகள்லாம் இருக்கின்றன. ஒருவரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டராக இருப்பார், நூற்றுக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுக்கின்ற பில்டராக இருப்பார். ஒருவரை பார்த்தீர்களானால் 4 வீடு 5 வீடு என்கின்ற ஒரு குறிப்பிட்ட வலயத்துக்குள் வரக்கூடிய குறைந்த அளவு வீடுகளை கட்டக்கூடிய பில்டிங் துறையில் இருப்பார். இப்போ இவர்கள் இருவருக்குமே ஜாதக ரீதியாக வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? இதைத்தான் நான் சுபத்துவ தொடர்புகளின் படிநிலைகள் என்று சொல்லுகிறேன். சுக்கிரனால் ஏற்படக்கூடிய சுபத்துவம் என்று, குருவின் துணையால் ஏற்படக்கூடிய சுபத்துவம் என்று, வளர்பிறையிலேயே பௌர்ணமியில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அமைப்புகள் என்று என சுபத்துவத்தின் படிநிலைகளுக்கு ஏற்பவே அவருடைய தொழில் அமைப்புகளும் அமையும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.